வயசு கரெக்டாக 32. அலெக்சாண்டர் த கிரேட் பால்கன் நாட்டிலிருந்து அந்த பக்கமாக பாகிஸ்தான் வர அவர் பிடிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லேண்ட் மாஸை பிடிச்சு வச்சுருந்தார். அப்படிப்பட்ட மனுஷன் 32வது வயசில் படுத்த படுக்கையாக மாறுறார். அவர் இறந்தது எப்படி அப்படிங்கிற அந்த விவரம் தெரியுமா? அது உள்ளதிலேயே கொடுமையான கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் படுத்த படுக்கையாக மாறுறாரு. அவருடைய உடம்பில் அசைவு ஏற்பட்ட அடுத்த 6 தினங்கள், அதாவது கடைசியாக அசைவு ஏற்பட்டதிலிருந்து 6 தினங்கள் அவருடைய உடலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய உடலில் எந்த விதமான அசைவுமே இல்லை. கடைசியாக அலெக்சாண்டர் த கிரேட் அவர்கள் ஒரு கடவுளுடைய உடல் மட்டும்தான் இப்படி எந்த விதத்திலும் சேதாரமாகாமல் இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருடைய உடல் துர்நாற்றம் வீசும், கொஞ்சமாக கலர் மாறும். ஆனால் அலெக்சாண்டர் த கிரேட் அவர்களுடைய உடலில் எந்த மாற்றமும் கிடையாது. 6 நாட்களுக்கு பிறகு 32வது வயசில் அலெக்சாண்டர் த கிரேட் இறந்துட்டாரு. அவரை நம்ம புதைச்சிடலான்னு சொல்லி புதைச்சிடுறாங்க. காலங்கள் உருண்டோடிய பிறகு தான் ஒரு உண்மை தெரிய வருது. அலெக்சாண்டர் த கிரேட் இறக்கவில்லை. அவருக்கு நியூராலஜிக்கலாக ஒரு டிசார்டர் வந்திருக்கு. அவர் ஒரு நோயால், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். அந்த நோயின் பெயர் குயிலியன் பேர் சிண்ட்ரம் அப்படிங்கிறது தான். இந்த நோய் வந்தவங்களுக்கு உடல் அசைவுகள் எதுவுமே இருக்காதான், ஆனால் உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்கி கொண்டு தான் இருக்குமா. ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் உண்மையிலேயே உயிரோடு புதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது தான் வரலாறு. அது தெரியாமலே அலெக்சாண்டர் த கிரேட் கடவுளின் மறு உருவம் அப்படின்னு சொன்னவங்க ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.